சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தாவியானவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். அதிசயமானவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆச்சரியமானவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் சோத்ரம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்களோடு இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இந்த நாள் எங்களுக்கு கூட்டி கொடுத்தவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்புள்ள இயேசப்பா, நாள் குறித்த எல்லா கிருபைக்காக தயக்காக நன்றி இயேசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உங்கள் காரம் எங்களோட இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. பாட்டு பாடும்போது இயேசப்பா, ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் கூட இறங்கி இயேசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் தாங்க இயேசப்பா. பைபிள் நீங்கள் அப்போ எங்களோட பேசுங்க இயேசப்பா. செய்தி வேலை நீங்கள் என்ன பேசி சுத்தமாக இருக்கீங்களோ நீங்கள் பேசுங்க இயேசப்பா. அதன்படி நாங்கள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. வர வேண்டியவங்களாம் சீக்கிரமாக வர உதவி செய்யுங்க இயேசப்பா. எல்லாரும் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு சிந்தையோட ஆரம்பிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. தூக்கத்தின் ஆவியோ சோம்பல் ஆவியோ இது எங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கூட இந்த வழி எடுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உணர்ந்த பாடல் பாட்டு புக்கில் 1629 பாடல். 1629 பாடல். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன்
சோத்ரம் 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 அப்பா பிதாவே உமக்கு சோத்ரம் 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 பரிசுத்தாவியானவரே உமக்கு சோத்ரம் 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்ரம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோத்ரம் 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 ஆதி மந்தமானவரே உமக்கு சோத்ரம் 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 அல்ஃபா ஒமேகாவானவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் கண்மலையானவரே உமக்கு சோத்ரம் 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 அதிசயமானவரே உமக்கு சோத்ரம் 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 ஆச்சரியமானவரே உமக்கு சோத்ரம் 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 வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம் 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 எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 நல்மெய்ப்பராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 ஏழைகளை விசாரிக்கிறவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் திக்கற்ற விலையில தகப்பனே உமக்கு சோத்ரம் 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 வழியும் சத்தியமும் ஜீவனமானவரே உமக்கு சோத்ரம் 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 இந்த நாளைகளுக்காக கூட்டி கொடுத்தவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் கத்தாதி கத்தாவே உமக்கு சோத்ரம் சோத்ரம் வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே தொழுகிறேனையா பூமியிலே
சோத்திரம் அன்புள்ள இயேசப்பா, அந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. வராமல் நிறைய பேர் இருக்காங்க இயேசப்பா, அவங்கள இனிமேல் நடக்கிற அதிகாலை ஜெபங்களை வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. சபைக்கு வர எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற இயேசப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் தாங்க இயேசப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது அவங்க கூட வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. வீட்டில் இருக்கவங்களுக்கு இயேசப்பா வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க இயேசப்பா. இயேசப்பா, அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் சாட்சியில் வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க இயேசப்பா. முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. எங்கேயும் உங்கள் நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. குடும்பங்களை சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. பலவீனங்கள்லாம் இருந்தால் இயேசப்பாலாம் நீக்கி போட்டு நீங்கள் பூர்ண சுகத்தை தாங்க இயேசப்பா. குறைகள் இருந்தால் இயேசப்பா அதை நீக்கி போட்டு நீங்கள் நிறைவாக்குங்க இயேசப்பா. இயேசப்பா, குடும்பங்களை இயேசப்பா எல்லாருக்கும் ஒருமனத்தின் ஆவியை நீங்கள் கொடுங்க இயேசப்பா. சபை கூடி வருதில் யாரும் விட்டு விடாதபடிக்கு இப்போ வந்து ட்ரக்ஸ்க்கு, மீடியாஸ்க்கு, கேம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்காங்க. இந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்க வெளியே வரணும். எல்லாருக்குள்ளேயும் இந்த கீழ்ப்படுதலான ஆவியை வந்து இயேசப்பா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து டிவியை நான் ப்ரேயர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அதிகால வேலை தருவம் கண்ணடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலையில் உண்மைக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபை மாத்திரம்தான் இயேசப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையும் சபையிலாய் ஒருமனப்பட்டு இயேசப்பா, எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காகவும், எங்கள் காந்திய பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்காகவும், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் இயேசப்பா. வாலிபர்களுக்குள்ள மத்தியில் அப்பா உங்களோட ரட்சிப்பு அந்த பிள்ளைகளுக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் வாலிபர்கள் இயேசப்பா, நீங்கள் தவறான காரியங்களும் இயேசப்பா இந்த உலகத்தில் அடிமையாக இருக்கிறாங்க இயேசப்பா. தேவன் ஒரு விசையா அவர்களெல்லாம் மீட்டு கொண்டு சபையில் சேர்க்க முடியாமல் ஜெபிக்கிற இயேசப்பா. ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளும் இயேசப்பா இவர்கள் மத்தியில் சாட்சியாய் நிற்க தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவங்க விழுந்து போகாதபடிக்கு தேவன் தாமே அவங்க உறுதியாக நிற்க கிருபை தரணும் ஜெபிக்கிற இயேசப்பா. ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்கள் இயேசப்பா பயன்படுத்துங்க இயேசப்பா. எங்கள் வாலிபர்களும் இயேசப்பா, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் இயேசப்பா இன்னும் உமக்காக வைராக்கியமாக நிற்கணும் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படுறது ஒரு காரணமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இவங்க போகிற அந்த பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் இயேசப்பா எல்லா இடங்களையும் உங்கள் நாம மகிமைக்கான பிள்ளைகள் இருக்கணும் இயேசப்பா. தேவன் நீங்கள் இவங்களை இயேசப்பா ஆசீர்வதிக்கிற ஞானத்தில் வல்லமையில் இயேசப்பா பயன்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஒரு தானியேலை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல இயேசப்பா எங்கள் வாலிபர்களாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இவர்கள் மூலியமாக அநேகர் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. எங்கள் காந்திய பகுதியில் எல்லா வாலிபர் ரட்சிக்கப்படும், எங்கள் தேசத்தில் எல்லா வாலிபர் ரட்சிக்கப்படணும் இயேசப்பா. விசேஷமாக இயேசப்பா இந்த நாட்கள் இயேசப்பா எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அப்பா குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கத்தால வரும்னு சொன்னது போல இயேசப்பா. பிள்ளைகள் தேர்வு இயேசப்பா நல்லா படித்து ஞானமாக எழுத மறக்காதபடிக்கு இயேசப்பா, வேற எந்த தடைகளும் இந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு தேவன் தேர்வில் எழுதுறதுல உங்களுக்கு கரம் இருக்கும்னு நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த எக்ஸாம் நிமித்தம் இயேசப்பா இந்த பிள்ளைகளுக்கு எந்த பயங்களும் இயேசப்பா, எந்த தற்கொலை ஆவியும் வரக்கூடாது ஆண்டவரே. தேவன் தாமே நீங்க அவர்களை பாதுகாத்துக்கணும் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. வரும் நாட்கள் இந்த நீட் எக்ஸாம் எழுத போற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இது நிமித்தம் எந்த பிள்ளைகளும் சோர்வாகுலாகாதபடிக்கு இயேசப்பா, தற்கொலை ஆவிக்கு நேராக போகக்கூடாது ஆண்டவரே. தேவன் தான் நீங்க ஒவ்வொருத்தரையும் இயேசப்பா நல்லா பயன்படுத்தும்படியா, அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியா, தைரியத்தை தரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த ஆண்டு எந்த வாலிபர்களும் மறித்து போகவே கூடாது இயேசப்பா. தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. அதே மாதிரி வாலிபர்கள் மத்தியில் இயேசப்பா இந்த செல்போன் மோகம் இயேசப்பா, இந்த உலகத்தின் இச்சை இயேசப்பா, ஒரு அநேக பிள்ளை ட்ரக்ஸ் அடிமையாக இருக்கிறத பார்க்குறேன் இயேசப்பா. தேவன் தாமே இயேசப்பா இவங்கெல்லாம் வந்து வெளியே வர உதவி செய்யுங்க இயேசப்பா. இன்னைக்கு எங்களை ஆட்சி செய்கிறவங்க இயேசப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசப்பா எந்த தடையும் கொண்டு வராமல் இருக்கிறத பார்க்குறேன் இயேசப்பா. இந்த சூழ்நிலை சீக்கிரமாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ அந்த வாலிபர்கள் மத்தியில் இயேசப்பா இந்த ட்ரக்ஸ் புழக்கம் இயேசப்பா அதிகமாக நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு இயேசப்பா. இதனால் எங்கே பார்த்தாலும் அந்த வாலிபர்கள் மத்தியில் இயேசப்பா இச்சையின் ஆவி இயேசப்பா, கற்பழிப்புகள் பெருகுதை பார்க்குறோம், கொலை செய்கிற ஆவியான அநேருக்குள் இருக்கிறத பார்க்குறேன் இயேசப்பா. தேவன் அப்பா துணிகரமாக எல்லா பாவக்காரங்களும் செய்கிறாங்க இயேசப்பா. தெய்வ பயமே இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கிறாங்கப்பா. தேவன் நிலைமெல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. வாலிபர் மத்தியில் இயேசப்பா உமக்கு பயப்படுற பயத்தின் ஆவி வைங்க ஆண்டவரே. கர்த்தரனை பார்க்கான உணர்வு இருக்கு, அந்த உள்ளத்தை தாங்க இயேசப்பா. அவங்களோட ஒவ்வொருத்தரும் மனக்கங்க திறக்கப்பட உதவி செய்யுங்க இயேசப்பா. அன்னைக்கு சவுலோடு நீங்க எதிர்பட்ட தேவனே இயேசப்பா, நீங்க இப்படியா ஒவ்வொருக்கும் இயேசப்பா நீங்க கடாச்சிக்க முடியாது, உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது இயேசப்பா. எல்லாருக்கும் ரட்சிப்பு வரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. இன்னைக்கு பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி இயேசப்பா எல்லா வாலிபர்கள் தனக்குள்ள அடிமையாக வைத்திருக்கிறோம் இயேசப்பா. குமாரன் விடுதலை ஆக்கலாம், மெய்யா விடுதலை ஆவின்னு சொன்ன வசதாங்க ஜெபிக்கிறேன் இயேசப்பா. விசேஷமா இந்த மாதம் எங்களுக்காக ஜீவனையை கொடுத்த மாதம் இயேசப்பா.
நம்மளோட அன்பை இந்த வாலிபர்கள்லாம் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னைக்கு இந்த வாலிபர் காதல் மோகத்தில் ஏசப்பா, இச்சையில், இந்த மதுபானத்தில் ஏசப்பா, ட்ரக்ஸில், இன்னைக்கு செல்போன் மோகத்தில் ஏசப்பா, அந்த கேமுக்கு ஏசப்பா, சோஷியல் மீடியாவுக்கு ஏசப்பா, உலக தலைவருக்கு ஏசப்பா, அரசு தலைவர்களுக்கு இன்னும் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. தேவன் இவர்கள்லாம் மீட்டு கொண்டு சபையில் சேர்க்க முடியாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாட்கள் ஏசப்பா, அது கடைசி நாட்களாக இருக்குது, நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. இன்னமும் வாலிபருக்காக நாங்கள் வைராக்கியமாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒரு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய ரட்சிப்பு அடையணும் ஏசப்பா. எங்க தேசத்தில் எங்க பட்டணத்தில் ஏசப்பா வாலிபர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. வர வர சபையில வாலிபர்கள் கூட்டம் பெருகணும் ஏசப்பா. வாலிபர் மத்தியில் ஏசப்பா ஒரு பெரிய எழுப்புதல் வரும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா விதமான பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்க உம்மால ஆகும் நாங்கள் நம்புறோம் ஏசப்பா. இந்த மாதங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஏசப்பா. என்னால செய்யக்கூடாத அதிசயமாக ஒன்று உண்டோ சொல்லியிருக்கிறீங்கப்பா. வாலிபர் ரட்சிக்க உம்மால ஆகும் நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. எங்க வாலிபர் கொண்டு எங்களை கொண்டு ஏசப்பா இன்னைக்கு சுற்றிலும் எல்லா பகுதியிலும் வாலிபர்களை ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்க காந்திநகர் பார்க்கிறோம் ஏசப்பா, அங்கங்க கூட்டமா உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க முடியாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்க தர முடியாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஒரு வாலிபருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிபர் மத்தியில் நீங்க ஒரு பெரிய எழுப்புதல் கொடுக்க போறதுக்காக நன்றி 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 அப்பா. வாலிபரை ரட்சித்து சபையில் சேர்க்க போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. எல்லா சபையிலும் வாலிபர் கூடுக இன்னும் அதிகமா பெருக போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. அவர்களை கொண்டு உங்க திட்டம் தரிசனம் நிறைவேற போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஆவியானவர் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. அப்படியே செய்ய நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். பதில் திருப்புற எல்லா கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காட்வின் அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம சபைக்காக சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். எல்லா ஊழியங்களுமே வந்து இயேசுப்பா ஆசீர்வதிக்கணும். அதிகார ஜெபங்களை ஆசீர்வதிக்கணும். வீட்டு கூட்டங்களை ஆசீர்வதிக்கணும். பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், வாலிபர்கள் கூடிய டீச்சர்ஸ் ப்ரேயர், அப்புறம் கைப்பிரதி ஊழியங்கள், சண்டே நடக்கிற எல்லா ஊழியங்கள், சண்டே கிளாஸ், மார்னிங் சர்வீஸ், பைபிள் ஸ்டடி எல்லாத்தையுமே வந்து இயேசுப்பா ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறணும். எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் புது புது ஊழியங்கள்லாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சபைக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம்னு வந்திருக்கு. இன்னொன்று பெண் வந்து இயேசுப்பா வந்து சீக்கிரமாக நேர்த்தியாக முடிச்சு நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணணும். இதுக்கு வேண்டிய பண தேவைகள் எல்லாவற்றையும் இயேசுப்பா வந்து சந்திக்கப்படணும். அதுக்காக காட்வின் அங்கிள் ப்ரேயர் பண்ணுங்க. சோத்திரம் தேவனே, சோத்திரம் ஜெகமான ஆவியான சோத்திரம் ஏசப்பா. இந்த பொழுதில் ஏசப்பா காலை பொழுது உங்களோட தேடி வருகிற ஏசப்பா. எங்கள் ஏசப்பா தேடுங்க, ஒத்தாசை பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த ஆலயத்தில் நடக்கிற அனைத்து ஊழிய கூட்டங்களையும் ஆசிரிங்க ஏசப்பா. ஏசப்பா சிறு கூட்டம், சிறு பிள்ளை கூட்டமாக இருந்தாலும் சரி ஏசப்பா. வாலிப கூட்டங்கள் இருக்குது ஏசப்பா. அதே போல் ஏசப்பா இந்த மாலை பொழுது கூட்டங்களும் சண்டே அந்த சண்டே பிரேயர்களை ஆசிரிங்க ஏசப்பா. அனைத்து கூட்டங்களையும் ஆசிரிங்க ஏசப்பா. ஏசப்பா கை ஊழியங்கள் வெளி ஊழியங்கள் செய்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. இது ஒத்தாசை ஆட்களை ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. அந்த ஊழியத்தை ஏசப்பா இந்த தனியர் கூட ஏசப்பா. ஏசப்பா உங்கள் காரியம் ஏசப்பா என்றைக்கு ஏசப்பா இந்த ஊழியம் நடக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த போக கொடாவுடைய நன்றி நன்றி ஐயா. ஏசப்பா நீங்களே ஏசப்பா ஆசீர்வாதத்தை செய்கிறீங்க, பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா. அந்த ஆலய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த ஆலய பணிகள் அப்படியே நிற்கின்ற ஏசப்பா. அந்த பணிகளை சீக்கிரம் செய்து முடிக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா அதுக்கு ஆளுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஏசப்பா. நாங்களும் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்களும் ஏசப்பா தடையாக பிசாசுக்கு தடையாக நீக்கப்பட்டு அந்த தடைகளை நீக்கி போட்டு ஏசப்பா நீங்கள் இறங்கி ஆசீர்வதித்து ஏசப்பா இந்த பணிகளை சீக்கிரம் முடித்து கொடுக்க ஆளுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஏசப்பா. ஏசப்பா எங்கள் ஏதாவது ஒன்றுல கர்த்தர் ஏசப்பா உதவி செய்ய இறங்கி ஆசீர்வதித்தா மட்டும் உடனே முடியும் ஏசப்பா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் ஏசப்பா. அந்த வேலைகளை ஏசப்பா ஒரு பொழுது முடியும் ஏசப்பா. நீங்களே இப்போது ஏசப்பா உங்களோட ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்களே பேசுங்க, அந்த வேலை செய்ய ஒரு மனதில் பேசுங்க ஏசப்பா. அது ஊழியத்தை ஏசப்பா இன்னுமா ஏசப்பா எல்லா ஊழியங்களும் நடக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ஏசப்பா ஒரு சேரிங்க ஏசப்பா காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த ஊழியர்களை ஆசிரியம் ஏசப்பா பரிபூர்ண சுகத்தை ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. நிறைய இன்னுமா ஆத்து மக்கள் பங்கு பெறும் ஆசீர்வாதத்தை கூட்டங்கள் நடத்தவும், வெளி கூட்டங்கள் நடத்தவும் ஐயாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. எத்தனையோ ஏசப்பா கூட்டங்கள் தடைப்பட்டு போகுது, ஆனாலும் ஏசப்பா அதெல்லாம் நீக்கி போட்டு ஏசப்பா இந்த ஆலயத்தை எல்லா கூட்டங்களையும் நீங்கள் நடத்தி கொண்டு இருக்க நன்றி 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 ஐயா. இது மட்டும் காப்பது நம்ம காப்பது நன்றி ஏசப்பா. ஊழியர் அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆசீர்வாதத்தோடு எல்லா பலவீனங்களையும் போக்குங்க. அவ்வளோ சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. யார் மத்தியும் ஏசப்பா தலை குனிந்து போகாமல் ஊழியர்களை உயர்த்தி ஆசிரியம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்க ஏசப்பா நீங்கள் ஏசப்பா ஒரு தாங்கி ஆசீர்வத்தை வழிநடத்துங்க ஏசப்பா. அந்த குடும்பத்துக்கு பொருளாதார தேவை சந்திங்க ஏசப்பா. 2 பிள்ளைகள் படிப்பை ஆசிரியம் ஏசப்பா. அவங்க போக்குவரத்து கண்களோட பாதுகாத்து எடுத்துங்க ஏசப்பா. நீங்கள் எல்லாம் அறிந்த தேவன் ஏசப்பா. விரைந்து ஏசப்பா இந்த ஆலயத்துக்கு ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீ எங்கே சென்றாலும் ஏசப்பா ஊழியத்துக்குன்னு அந்த வாகனத்தை ஏசப்பா அந்த ஆலயத்தின் வாகனம் என்று சொல்லி எடுத்து செல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அதுக்கு வழிகளை திறந்து கொடுங்க ஏசப்பா.
யார் கண்கள் தயவு கிடைத்து ஏசப்பா சீக்கிரமாக இந்த ஆலயத்தை பணிகளை முடிக்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், மற்ற பொருளாதாரத்தையும் சந்திக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தப்படுவதாக கூட கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் அவங்க செய்கிற வேலை தொழில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவங்க எடுக்கிற பயணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கணும். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து அவர்களை நடத்தும்படி, ஒரு பலவீனங்களும் தொடாதபடி, ஆண்டவர் எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றும்படி, எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும்படி, ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும்படி, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உடைய வல்லமையின் கரம் தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன் மன விருப்பத்தின்படி அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வாக்குரைத்த ஆண்டவர், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தருடைய அற்புதங்களை அதிசயங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கட்டும், உடைய வழிநடத்தல் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி பிள்ளைகள் ஆண்டவர் என்னெல்லாம் உடைய சமூகத்தில் அவங்க ஒருமனப்பட்டு கேட்கிறார்களோ கர்த்தர் அதிலே ஜெயத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்பொழுதும் கூட ஏஜி ஸ்தாபனத்தில் 100 மணி நேர தொடர் ஜெபம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இந்தியாவுடைய எழுப்புதலுக்காகவும், விசுவாச குடும்பங்களுடைய எழுப்புதலுக்காகவும், சபை எழுப்புதலுக்காகவும், வரப்போகிற இந்த 4 மாநில தேர்தலுக்காக, ஒரு யூனியன் பிரதேச தேர்தலுக்காக நாம் இன்றைக்கி பாரப்பட்டு இன்றைக்கி தொடர் ஜெபமாக சண்டே மதியம் ஈவினிங் 5 மணிலேருந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மண்டலத்துக்கு நாளைக்கு மதியானம் 1 மணிலேருந்து தாம்பரம் மேற்கு மண்டலம் அதை ஜெபிக்க இருக்கிறாங்க. சபையாராக கூடி அந்த நாளில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் நடந்து வருகிற இந்த தொடர் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஆண்டவர் ஆமீன் பதிலை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தமிழ்நாட்டில் ஆமீன் ஸ்தோத்திரம். கேரளாவில், மேற்கு வங்காளத்தில், அஸ்ஸாமில் நடக்க போகிற இந்த எலெக்ஷனுக்காகவும், பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் நடக்கிற இந்த எலெக்ஷனுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா. நல்ல தலைவர்களாக இருக்கட்டும், மக்களுக்கு நல்ல நன்மையை பயக்கக்கூடிய நல்ல திட்டங்களை ஏற்றுகிறவர்களாக இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சாட்சி உள்ளவர்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்தி தாங்கப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நல்ல ஆட்சியாளர்கள் எங்களை ஆட்சி செய்யட்டும் அப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். சபைகள் ஸ்தாபிக்கப்பட, சபைகள் பெருக, ஊழியர்கள் பெருக, ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி விசுவாச குடும்பங்கள் பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இம்மட்டுமாய் நீர் பதிலை தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இணைப்பில் தேடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. விசேஷமாய் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற கொளத்தூர் பகுதியில் இருக்கிற ஒரு செந்தில் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இம்மட்டுமாய் தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்து ஆண்டு நடத்தி வந்திருக்கிறார். இந்த புது வருஷம் ஆமீன் சகோதரனுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரர் செந்தில நாங்கள் மனதார பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அற்புத அதிசயங்களை கர்த்தர் காண உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்வம் கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ? அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுபவம், உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில்
தேவனால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையனானால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளை அல்ல, இருதயங்களாகிய சதையல பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துகளினால் எழுதப்பட்ட கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. எப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சேர்ந்து வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார். அவரை இன்னும் நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரையே சார்ந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவராலே நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரே ஒரு வசனம், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் தேவன் எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவன். இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவன். உம்முடைய வார்த்தை மூலமாய் பேசுங்க. ஒருவேளை நாங்கள் தவறி இருப்போமானால் நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. தடைகள் விலகட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இங்கே வாசித்த வேத பகுதியில் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தேவனுக்கு பயந்து வாழ்க்கிற ஒரு வாழ்க்கை. ஃபிசிக்கலாக அப்படி நடுங்கிறது அந்த பயம் இல்லை. அந்த பயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஃபிசிக்கலாக நம்ம
அப்படியே குனிந்து பணிந்து அது அல்ல. அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதை எப்படி கை கொண்டு நடக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறார்? துன்மார்க்கமான செயல்களில் ஈடுபடாதபடி எல்லா விதத்திலேயும் கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்ற அந்த உணர்வோடு நம்ம வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருக்கு பயப்படணும். நமக்கு ஏன்னா நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறார். அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். அவருக்கு பயந்து நம்ம வாழும்பொழுது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அவைகள் எண்ணி முடியாதவைகள். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? ஆகவே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எந்த தொழில் செஞ்சாலும், வேலை செஞ்சாலும் அதில் ஒரு உண்மை, கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற அந்த உண்மையோடு நம்ம வேலை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தைகளை கை கொண்டு ஏதோ நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி கொள்றதில் பிரயோஜனமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அதன்படி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். வசனம் சொல்லுது, எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். ஆபிரகாமை சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு தேவனுக்கு பயந்து அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய துணிந்த ஆபிரகாமை தான் தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னா சும்மா ஆசீர்வதிக்கலைங்க. அவருடைய பிரயாசம் அப்படி, அவருடைய விசுவாசம் அப்படி. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் நடந்ததுனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைன்னு கூட பார்க்காம ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு உடனே கீழ்ப்படிந்து அவர் அந்த காரியத்தை செய்ய முற்பட்டதை பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தர், நீ பிள்ளையாண்டான் மேலே என்ன செய்யாத, கை போடாத. ஆமேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். 17-18 வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கேட்டு நடக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இல்லை, அவருடைய வார்த்தையின்படி கேட்டு செய்கிற செயலும் இன்னைக்கு தூரமாக இருக்குது. இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய வருகை நாட்களில் இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் யுத்தங்களும் பஞ்சங்களும். இப்போ நம்ம ஊரில் பல பஞ்சங்கள் வந்துடுச்சு. கேஸ் பஞ்சம் வந்துச்சு. 3000 கொடுத்தாலும் இன்றைக்கி கேஸ் கிடைக்கல. எல்லாம் பழைய வாழ்க்கைக்கு எல்லாம் கட்டையை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல்லாம் இல்லை, பஞ்சங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பெட்ரோல் நிறைய பங்கில் இல்லை. பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புகிற காரியங்களையும் பார்க்குறோம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உலகமே 3ஆம் உலக போருக்கு ஆயத்தமாக இருக்கிறத பார்க்குறோம். நான் பெரியவனா, நீ பெரியவனா, இன்றைக்கி எப்படி தான் சுய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக இன்றைக்கி நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு, இதெல்லாம் பாதிக்கப்படுறது யார் தான்? மக்கள் தான். அடித்தட்டு மக்கள் தான். இன்றைக்கி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அரசியல்வாதிகள், செல்வாக்கு உள்ளவங்களாம் அவங்களாம் சேஃபாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தான் பாதிக்கப்படுறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரொம்ப கவனமாக இருங்க. இது நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆகிய நாம் இது எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து வாழுங்க. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
பக்கத்தில் பார்த்து ஆயத்தமாக இருங்க, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வர்ற நாளில் அவர் சத்தத்தை நீங்கள் இந்த பூமியோடு ஒன்றி இருந்தீங்கன்னா அவர் சத்தம் கேட்காது. ஆமேன். ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் அப்பா கூப்பிடுற சத்தத்தை நம்ம கேட்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இந்த உலகம் நம்மை கைவிடும். ஆண்டவர் தந்த கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு அவருக்கு பயந்து வாழுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை அடுத்தவங்களை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம பேச்சு அடுத்தவங்களை ஒரு விதத்திலும் எந்த விதத்திலும் பாதிப்படைய நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. நம்ம பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல் எல்லாமே அடுத்தவங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறதா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்ச கால வாழ்க்கை, பக்கத்தில் பாசது கொஞ்ச கால வாழ்க்கை. ஆமேன். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் அவர் கொடுத்த வார்த்தைகளின்படி கேட்டு அவருக்கு பயந்து வாழுங்க. சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு எப்போ வேணாலும் மாறலாமா? மாற முடியாதா? கண்டிப்பாக. எப்பேற்பட்டவனுக்கும் சூழ்நிலை மாறும். நம்ம இப்படியே இருப்போன்னு இல்லை. தயவுசெய்து ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாகுங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கண்கூட நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் நாங்கள் தண்ணீரை கிரயத்துக்கு வாங்கி குடித்தோம் அப்படின்னு பைபிளில் வாசிக்கும் போது நமக்கு நம்ப முடியல. இது நம்புகிற மாதிரியா இருக்குது? தண்ணியை போய் யாராச்சும் விலை கொடுத்து வாங்குவாங்களா? ஆனால் இன்றைக்கி பாலக்காட்டிலும் தண்ணி விலை அதிகமாகிடுச்சு. சமுத்திரத்தை குலுக்குகிற கர்த்தர், அலையை மட்டும் மிஞ்சி வராது. சமுத்திரம் போய் எங்கேயாவது குலுங்குமா? சமுத்திர அலை எப்படி வரும்? அப்படிலாம் நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் சுனாமி நிறைய பேரை பட்சித்து போட்டதை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அப்பப்போ எல்லாமே நிறைவேறிக்கிட்டே இருக்குது. என் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுங்க. நம்ம சிந்தை, நம்ம பேச்சு, நம்ம செயல் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சிந்தையோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை, கற்பனைகளை கை கொண்டு நடங்க. ஆண்டவர் சொன்ன முதல் கற்பனை என்ன? முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை என்ன செய்யணும்? தேடணும். ஆமேன். ஆண்டவருக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. முதல்ல கர்த்தரை வைங்க உங்கள் வாழ்க்கையில். உங்களை வச்சிடாதீங்க, உங்கள் பிள்ளைகளை வச்சிடாதீங்க. ஆமேன். உங்கள் உறவுக்காரனை முன்னே வச்சிடாதீங்க. முதலாவது ப்ரியாரிட்டி நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க. அதுதான் தேவனுடைய கற்பனையும் கூட. பிறகு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கு பயந்து நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஆமேன் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அது எல்லார் மேலும் விழுந்த கடமைன்னு பார்க்குறோம். காலை வேளையில் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டளைகளை கை கொண்டு நடங்க. ஒரு 2 என்ஜினியர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அவங்க கவர்மெண்ட்டை அணுகியிருக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து. அதில் ஒரு பில்டர் என்ன செஞ்சுருக்கிறாரு? அவர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதை வடிவமைத்த என்ஜினியரை கூட அவர் கன்சல்ட் பண்ணலை. அவர் இஷ்டத்துக்கும் மடமடன்னு பில்டிங்கை கட்ட தொடங்கினார். இன்னொருத்தரும் அவரும் அந்த டிராயிங்கை வாங்கி அதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணி அந்த என்ஜினியரை கூப்பிட்டு, சார் இந்த டிராயிங்கோட எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி இப்படி அவரும் பில்டிங் கட்டினார். பாருங்கள், 2 பில்டிங்கும் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் நாட்கள் சென்னது, மழைக்காலங்கள் வந்தது. முதல் கட்டின பில்டிங்கு இடிந்து விழுந்து போனது. 2வது கட்டின பில்டிங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்போ பாருங்கள், நமக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், நல்ல கைத்திறமை இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் வரும்பொழுது நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரை நீங்கள் முன் வைக்கிற அனுபவத்தோடு நீங்கள் அதை செய்வீர்களானால், அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை முன் வைத்து நாம் செய்வோமானால் நிச்சயமாய் தேவன் நம்ம வாழ்க்கையில் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25, 26 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ
அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்போது ஆண்டவரை சார்ந்து நாம் செய்யும் பொழுது கண்மலையின் மேலே அது அஸ்திபாரம் போடப்பட்டது போல, ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் தான் திறமையை நம்பி தன்னுடைய தாளந்துகளை நம்பி ஓடணுன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியாதுங்க. ரொம்ப கவனம் தேவை. நீதிமொழிகள் 3:5 வாசிக்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ எல்லா நிலையிலும் ஆண்டவரை முன்வைக்கிற ஒரு அனுபவம். ஆமேன். ஆண்டவரை சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் தான் நமக்கு எல்லாம். அவர் நம்மளை பார்க்குறாரு. அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை கண்ணோக்கி பார்க்குதான். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு மறைவான இடம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் அடுத்த ஆளோட ஃபோனில் பேசும்போதும் சரி, கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். 4 சுவத்துக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை பார்க்குறார். அந்த பயத்தோட அவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை கை கொண்டு நடங்க. இதுவே எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிங்க. ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்து, நீ இப்படி இரு, இப்படி வாழு அப்படின்னு நிறைய காரியங்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஒருத்தர் வேதத்தின்படி நடப்பான், ஆனால் நிச்சயமாக அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஆண்டவரோடு யுகயுகமாய் அவரோடு இருக்கிற ஒரு உன்னத பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறபடி நீதிமொழிகள் 3:7 வாசிக்கிறோம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க காரியங்களை பார்க்குறோம். ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம தாளந்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஞானம்லாம் ஒன்றும் இல்லை. மறித்தோன்னா அது அன்னியோடு போயிடும். ஞானமுள்ளவராகிய ஆண்டவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவராலே நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்க, நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்கிறபடி இந்த காலை வேளையில் ஆண்டவரை உண்மையை சார்ந்து உம்முடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எப்பொழுதும் நாங்கள் உண்மை முன் வைக்கிற ஒரு அனுபவத்தில் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்க. இந்த புதிய நாளிலும் உண்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை தாங்க, இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க, இந்த நாளுக்கு வேண்டிய சமாதானத்தை தாங்க, இந்த நாளுக்கு வேண்டிய வெற்றியை தாங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். பிள்ளைகள் பப்ளிக் தேர்வு எழுதுகிறாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதியும், பயணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும், நல்ல சரீர சுக பலனை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற சகோதரன் செந்தில் ஆசீர்வதிங்க. உடைய கிருபை தொடர்ந்து நடத்துங்க. தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.